வணக்கம் நண்பர்கள். இங்கே 1 ஜூலை ஹிந்து ரிட்டோல் செகண்ட் ஆர்டிகல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டிகல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். கண்ட்ரோல் நாட் டெலிட். அதாவது இந்த ஆர்டிகளோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் சைனா ஆப்ஸ் பேன். ஸோ சைனாவோட ஆப்ஸான சில 53 ஆப்ஸை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணியிருக்காங்க, தடை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு ஆர்டிகல் தான் இது அப்படிங்கிறாங்க. Citing concerns to both data security and national sovereignty, the Indian government on June 29 announced it would block 59 widely used apps, most linked to Chinese companies. So concerns அப்படின்னா கவலை அப்படின்னு சொல்லணும்னா தான். சாவர்னிட்டி அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து நமக்கு தான் அதிகாரம் இருக்குது, உரிமை இருக்குது, அதுதான் இறையாண்மை தன்மை அப்படிம்போம். இப்போ நம்ம நாட்டில் வந்து மற்றவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க. ஸோ அதை தான் வந்து சாவர்னிட்டி அப்படிங்கிறாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா டேட்டா அந்த தகவலில் வந்து பாதுகாப்பு இல்லை, அதே மாதிரி வந்து நம்ம நாட்டோட அந்த அதிகார உரிமையை வந்து மற்ற நாட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில கவலைகள் இருக்குது. அதனால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 29 அன்னைக்கு 59 ஆப்ஸ், சைனா பேஸ்ட் கம்பெனிஸோட ஆப்ஸை வந்து தடை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. These include the popular video sharing social networking app TikTok, a mobile browser called UC browser and a file sharing app called ShareIt. ஸோ இதில் வந்து முக்கியமாக வந்து டிக்டாக்கு, அதுக்கப்புறம் வந்து யூசி ப்ரௌசர், ஷேர்இட், இந்த மூணுமே வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற, நம்ம இந்தியன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த 3 ஆப்ஸும் அடங்கும் அப்படிங்கிறாங்க. வாட் இஸ் காமன் டு ஆல் த்ரீ இஸ் தேர் வைட் யூசர் பேஸ் இன் இந்தியா வித் ஈச் claiming more than 100 million monthly active users and their origins in China. ஸோ இதில் வந்து மூணுக்குமே வந்து பொதுவாக இருக்கிறது என்ன, இந்த 3 ஆப்புக்கும் பொதுவாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஆப்பையும் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட 100 மில்லியன் இந்தியர்கள் வந்து இதை வந்து டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மந்த்லி வந்து கிட்டத்தட்ட 100 மில்லியன் யூசர்ஸ் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 3 ஆப்புமே பார்த்திங்கன்னா வந்து எங்கேருந்து உற்பத்தி ஆச்சு, எங்கேருந்து ஆரிஜின் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா கம்பெனி பேஸ்டு ஆப்ஸ் தான் இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. Explaining the ban, the Ministry of Electronics and Information Technology cited the emergent nature of threats posed by the apps and information available that they are engaged in activities prejudicial to sovereignty and integrity of India, defense of India, security of state and public order. ஸோ இந்த தடையை வந்து ஏன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து விவரிச்சிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஸ்னால நம்ம நாட்டோட பாரம்பரியத்துக்கும், அதுக்கப்புறம் வந்து மக்களோட அந்த தகவல்களுக்கும், அதுக்கப்புறம் வந்து நம்ம நாட்டோட அந்த அதிகாரம், அந்த உரிமை, இதுக்கப்புறம் வந்து நம்ம நாட்டோட பாதுகாப்பு, நம்ம நாட்டோட அந்த சட்ட ஒழுங்கு, அதுக்கப்புறம் வந்து இதுக்கெலாம் வந்து ஆபத்து வர மாதிரி இருக்குது, அதனால தான் நாங்கள் வந்து இதை வந்து தடை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. The apps, according to the ministry, had been reported for stealing and surreptitiously transmitting users' data in an unauthorized manner to servers which have locations outside India, which impinges upon the sovereignty and integrity of India. So, surreptitiously அப்படின்னா தெரியாமல் செய்கிறது, இல்லை மறைமுகமாக செய்கிறது அப்படின்னு சொல்லணும்னா அதுதான். இம்பிஞ்சஸ் அப்பான் அப்படின்னா தாக்கத்தை ஏற்படுத்துறது, இல்லை விளைவை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லணும்னா அதுதான். ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து மினிஸ்ட்ரி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஸ்லாம் வந்து அந்த யூஸ் பண்ணுறாங்களே அவங்களோட தகவல்களை திருடி, அவங்களுக்கே தெரியாமல் மறைமுகமாக திருடி வெளிநாட்டில் இருக்கிற அவுட் சைட் இந்தியாவில் இருக்கிற சர்வர்ஸ்க்கு வந்து அனுப்பி இது பண்ணுறாங்க, அவங்களோட தகவல்கள் வந்து திருடுறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால் வந்து இப்படி பண்ணுறதுனால நம்ம என்ன விளைவு, தவறான விளைவு ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த அதிகாரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இழந்துடுறோம்ல. ஸோ நம்ம நாட்டு தகவலில் வெளிநாட்டுக்காரங்க வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து அவங்க கண்ட்ரோல் நம்ம இருக்கிற மாதிரி ஆயிரும்ல. ஸோ அதனால் இது வந்து நம்ம நாட்டோட அந்த இறையாண்மை தன்மையும் அதிகாரத்தையும் வந்து சட்ட ஒழுங்கையும் வந்து குலைக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து இது நாங்கள் பேன் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. From the perspective of data security and privacy, there is indeed a strong case to be made to more strictly regulate apps that handle vast amounts of user data. So இந்த டேட்டா, அதாவது வந்து தகவல்கள் வந்து பாதுகாக்கிறதுக்கும் அந்த தனி மனிதனோட அந்த உரிமையை வந்து இது பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா, தகவல் கொடுக்கும் அந்த உரிமையும் இது பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்து நிறையா இதில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்களோட தகவல்களும் அவங்களோட இதுவும் இருக்குது, டேட்டாவும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்கும் நடைமுறைப்படுத்துறதுக்கும் ஒரு சட்டம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. Such a move was surely long overdue. ஸோ இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது லாங் ஓவர்டியூ அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே எடுக்க வேண்டியது, இன்னும் தாமதமாகிட்டே இருக்குது. ஸோ இப்போ தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. பட் த கவர்மெண்ட் மைட் ஹேவ் டன் த ரைட் திங் ஃபார் த ராங் ரீசன்ஸ். ஆனால் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து சரியான விஷயம் தான் பண்ணியிருக்கு, ஆனால் தப்பான காரணங்களுக்காக, தப்பான ஒரு டைமிங்கில் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க.
The timing of the move, coupled with the fact that it has chosen to block the apps outright rather than ensure they were complying with the law, suggests the ban is less motivated by privacy concern than about sending a message to China amid the tensions along the border. ஸோ amid அப்படின்னா இதுக்கு மத்தியில் இல்லை இடையில அப்படின்னு சொல்லலாம் தான். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில், அதாவது வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சைனா வந்து இந்த பார்டரில் வந்து நிறையா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நடுவில் இந்தியா வந்து இந்த ஆப்ஸை பேன் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது மக்களோட அந்த தகவல்களை பாதுகாக்கிறதுக்காக பண்ண மாதிரி தெரியல. இது வந்து சைனா வந்து ஒரு பழி வாங்குற மாதிரி இருக்குது. அதாவது வந்து அவங்கள வந்து இந்த பிரச்சனைக்கு, இந்த பார்டரில் எல்லையில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களே, ஸோ அதுக்கு ஒரு பதிலடியாக வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, இந்தியா வந்து பண்ணுறாங்க. அந்த டைமில் அப்படி பண்ணுறது வந்து மக்களோட பாதுகாப்புக்காக, தகவலோட பாதுகாப்புக்காக பண்ணுற மாதிரி தெரியல அப்படிங்கிறாங்க. After all, privacy and data security concerns are not limited only to Chinese apps. ஸோ இந்த மாதிரி மக்களோட அந்த தகவல்களை வந்து திருடுறது அப்படிங்கிறது வந்து வெறும் சைனா ஆப்ஸ் மட்டும் பண்ணுறது கிடையாது. உலகத்தில் மற்ற நாட்டில் இருந்து வர்ற அந்த ஆப்ஸ் கூட வந்து மக்களோட அந்த டேட்டா வந்து திருடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பேன் பண்ணுறது அப்படின்னா எல்லாத்தையுமே பேன் பண்ணலாம், இல்லைன்னா இதுக்கு வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு, ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. Concerns about many of these apps are hardly new, and the move to block them comes after these apps had already amassed hundreds of millions of users in India. ஸோ amassed அப்படின்னா ரொம்ப அதிகமாக பகிரப்படுறது, இல்லை வந்து அதிகமான மக்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து amassed அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஸோ இந்த இருக்கிற பிரச்சனை, கவலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஆப்ஸ்னால வந்து நிறைய கவலைகள், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது ஒன்றும் புதுசு கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸை வந்து அதிகப்படியான கோடிக்கணக்கான மக்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க ஏற்கனவே. If sending a message about China is the motivation, the man is more signaling than substance. ஸோ சைனாக்கு வந்து நம்ம வந்து ஒரு சிக்னல் கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து அதுதான் நோக்கம் அப்படின்னா, அது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படின்னா, இந்த பேன் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு குறியீடாக இருக்க ஒழிய மற்றபடி இது வந்து எதுவும் ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு அறிகுறியாக தெரியல அப்படிங்கிறாங்க. It may help the government show the public it is taking China on, even if it will have no impact on deterring Chinese behavior on the border, which will require a tough diplomatic and military response. So government வந்து சைனாக்கு எதிராக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, சைனாக்கு எதிராக களமிறங்கிட்டாங்க அப்படின்னு வந்து மக்களுக்கு வந்து இந்த மூலமாக தெரியப்படுத்தினாலும், இந்த மாதிரி ஆப்ஸை பேன் பண்ணுறதுனால எல்லையில் வந்து அவங்க வந்து தங்களோட நடவடிக்கையோ இல்லை நடத்தையோ வந்து சீர்படுத்த போகிறதில்ல. ஏன்னா வந்து எல்லையில் வந்து சுமூகமாக பிரச்சனை தீர்வாகணும் அப்படின்னா அதுக்கு வந்து சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை மூலியமாகவும், ஹையர் லெவல் அஃபீஷியல்ஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறது மூலியமாக மட்டும்தான் அந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு கொண்டு வரணுமே ஒழிய, மற்றபடி இந்த மாதிரி ஒரு ஆப்ஸை பேன் பண்ணுறதுனால அங்கே இருக்கிற பிரச்சனை வந்து குறைய போகிறது கிடையாது. டிட்டர் அப்படின்னா குறையிறது அப்படின்னு சொல்லலாம் தான். ஸோ அந்த தீவிரம் வந்து குறையிறது அப்படின்னு சொல்லலாம் தான். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸை வந்து பேன் பண்ணுறதுனால அந்த எல்லையில் இருக்கிற அந்த பிரச்சனை குறைய போகிறது கிடையாது அப்படிங்கிறாங்க. The tensions on the border as well as the COVID-19 pandemic have ignited a much needed debate on India's economic dependencies on China. So எல்லை பிரச்சனையும் கோவிட்-19 இந்தியா பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம எந்த அளவுக்கு வந்து சைனாவை வந்து பொருளாதார ரீதியாக நம்பியிருக்கோம் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. India remains reliant on Chinese products in several critical and strategically sensitive sectors, from semiconductors and active pharmaceutical ingredients to the telecom sector, where Chinese vendors are involved not only in India's 4G network but in ongoing 5G trials as well. ஸோ ரிலையண்ட் அப்படின்னா சார்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். ஸோ இந்தியா வந்து இன்னும் வந்து சைனா கம்பெனிஸ், சைனா ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நிறையா சார்ந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து முக்கியமான அந்த செமிகண்டக்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரி, அப்புறம் டெலிகாம் செக்டார், இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்தியா வந்து சைனாவை சார்ந்து தான் இருக்குது. 4G நெட்வொர்க்லேயே பார்த்திங்கன்னா சைனாவை சார்ந்து தான் இந்தியா இருக்குது. இப்போ 5G ட்ரையல்ஸும் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கும் வந்து இந்தியா வந்து சைனாவோட ப்ராடக்ட்ஸை நம்பித்தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. India faces tough choices going forward in dealing with its deep economic embrace of China. ஸோ இந்தியா வந்து பொருளாதார ரீதியாக வந்து சைனா வந்து நம்பியிருக்காங்க. ஸோ அதை வந்து தாக்கு பிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சில பேன் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ இந்த மாதிரி மற்ற துறைகளையும் வந்து பேன் பண்ண முடியாது. இன்கேஸ் அப்படி பேன் பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவோட பொருளாதாரத்துக்கே வந்து அதை வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் சில கடினமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா கொஞ்சம் யோசித்து தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க.
Hitting the delete button on social media and gaming apps barely scratches the surface of the problem. ஸோ scratches the surface அப்படின்னா இப்போ நம்ம லைட்டாக கீறுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான், அவ்வளோதான். மற்றபடி அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு சின்ன ஒரு இம்பேக்ட் தான் இருக்கும், ஒரு சின்ன ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்தும் இல்லையா, அந்த ப்ராப்ளத்துக்கான முழு சொல்யூஷன் கிடையாது அது. ஸோ இந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியா ஆப்ஸையும் கேமிங் ஆப்ஸையும் வந்து டெலிட் பேன் பண்ணுறதுனால இந்த பிரச்சனைக்கு வந்து முழு தீர்வாக வந்து இது இருக்காது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்பைட் ப்ரைவசி இஷ்யூஸ் வித் மெனி ஆப்ஸ் லிங்கிங் தெம் டு நேஷனல் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் இஸ் பியூரில். ஸோ பியூரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன பழத்தனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும்ல, அதுதான். ஸோ இந்த ஆப்ஸ்னால நிறையா வந்து ப்ரைவசி, அதாவது தனிமனிதனோட தகவல்கள் வந்து திருடப்படுறது, அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து நாட்டோட பாதுகாப்புக்கு வந்து லிங்க் பண்ணி அதை பேன் பண்ணுறது அப்படிங்கிறது சின்ன புள்ளத்தனமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் மக்கள் இந்த செகண்ட் எடிட்டோரியல். ஸோ இதுதான் இந்த வேர்ட்ஸ் வித் தமிழ் மீனிங்கோடு இருக்கும். ஸோ கீழே அந்த லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் வித் தமிழ் மீனிங்கோடு இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.